இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில, அதிகாரத்தில பங்கு தரங்கிற மாரியான ஒரு விஷயத்த அவர் பேசிட்டு இருக்காரு. அதுவும் இன்னும் ஒரு படி மேல போயி, என்னோட அண்ணன் தான் விஜயகாந்த். அவர் கூட பழகுறதுக்கான எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நான் அவரோட தம்பி, அவர் வழியில வந்தவங்கிற மாரியான ஒரு விஷயம் கூட மாநாட்டுல பேசியிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில விஜய் அவர்கள் கூட தாவேகா கூட கூட்டணி வச்சு, அவங்க தேர்தல சந்திச்சா என்ன? என்னோட கருத்து என்னன்னா, நிச்சயமாக பிரேமலதா வந்து தாவேகா கூட போமாட்டாங்க. ஏன்னா, விஜய் வந்து விஜயகாந்தோடைய லீகசிய யூஸ் பண்றாரு. அவ்வளோதான். விஜயகாந்தின் தொண்டர்கள்லாம் வந்து விஜயகாந்த் போயிட்டாரு. அதே பேர்ல விஜய்ன்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன். நான் வந்து அவர் கூடலாம் பழகியிருக்கிறேன். அவர் படத்துல நடிச்சிருக்கேன் தான் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இப்படியெல்லாம் சொல்லி அந்த தேமுதிகவின் வாக்குகள வாங்குவதற்கு தான் விஜய் முயற்சி செய்றாரு. இப்ப விஜயகாந்துக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மவுஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த வரவேற்பை எப்படியாவது அத கொஞ்சம் கூடுதலா வாங்கிருவோம். அது அதுக்கு வீணடிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய விஜய் கையில எடுக்கிறார். இது வந்து பிரேமலதாவுக்கும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நல்லாவே தெரியும். அதனால வந்து இது வந்து அவங்கள பலவீனம் தான் படுத்தும். இப்ப விஜயகாந்துக்கு போகக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போயிருச்சுன்னா, அப்புறம் தேமுதிகவுக்கு என்ன வேலை இங்க? அப்ப அதனால அவங்க வந்து அத வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் ஒரு நாளும் பிரேமலதா வந்து விஜய்க்குலாம் விஜய்க்கு ஆதரவோட தெரிவிக்க மாட்டாங்க. விஜய் பெரிய வாய்ப்பே குடுத்தாலும் வந்து விஜய் கூட போவதற்கு அவங்க வந்து தயாரா இருக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து.